जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க. இருந்தாலுமே மகர ராசிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? சில மாதங்களில் அபாயம் இருந்தாலும் கவனமாக நடந்தால் உச்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓவரால் சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் செயல்படக்கூடிய சில விஷயங்கள் வேலை, சொத்து, பண விஷயங்கள், சில விஷயத்துலலாம் நீங்கள் இன்னும் கவனமாக தான் இருக்கணும். இப்போ இருக்கிறதெல்லாம் பத்தாது. ஆனாலும் மே, ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் உடல் நலமும் பயணமும் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களாக இருக்குது. உங்களுடைய கெரியரில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம். வெளிநாட்டு தொழில், வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுக்கு? இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் மே, ஜூனில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் அலர்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் எழலாம். தேவையில்லாத பிரச்சனை, இந்த கலருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத பிரச்சனைகளை, முடிஞ்சு போன பிரச்சனை திரும்ப கலர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குடும்பத்தில் கலருவாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி வம்பாளத்து சண்டை போட்டு இது தேவையே கிடையாது. இது 2026 தொடரும். செலவுகள் அதிகரிக்கும். ஸோ பார்த்து இப்போ எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய கூட்டாண்மை தொழில் வந்தால், கூட்டு சேர்ந்து செய்கிறதா இருந்தால் சிறப்பான கணக்கு எழுதி வச்சுட்டு கரெக்டாக எல்லாமே பார்த்துக்கோ. நவம்பரில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஹை பீக்கில் இருக்கும். நவம்பர் மாதத்தில் 2026 ஆஃபீஸ் அரசியல் அப்படின்னும்போது அந்த சில விஷயங்கள்லாம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி, தம்பதியருக்கு ஜூலை ஆகஸ்ட்லலாம் நல்ல நியூ பாண்டிங், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்.
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 2026 மார்ச் மாதத்தில் மாமியார் வீடு ரிலேட்டட் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும்போது காதலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் சிலருக்கு 2026 திருமண விஷயங்கள்லாம் நல்ல விதமாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஜனவரி பிப்ரவரியில் எடுத்துனோன்னா மாத ஆரம்பத்தில் எடுத்தோன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஜனவரி பிப்ரவரியிலேயே ஸ்டார்ட் ஆகிடும் சில பேருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள், நீ போன நான் வரமாட்டேன், நான் போனேன் நீ வரமாட்டேன், நான் இதுக்கு வரமாட்டேன் நீ இதுக்கு வரமாட்டேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்று மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் ஜூலை அக்டோபர் மாதத்துலலாம் லீஸுக்கு விடுறதோ வாங்குறதோ சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். மே ஜூன் பண இழப்பை தவிர்க்கிறதுக்கு நல்லது. முதலீடு ஸ்லோவாக பண்ணுறது நல்லது, ரொம்ப பார்த்து நிதானித்து செய்யுங்க. ஏப்ரல் ஆகஸ்ட்லலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மாணவ மாணவிகளுக்கு நல்லது. ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின் ஸ்டடீஸ் சான்சஸ்லாம் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய வழக்கு உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மே மாதம் டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டாம். ஸோ மே மாதத்தில் டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டாம், கவனமாக இருங்க. மே மாதத்தை அதே போல் ஹெல்த் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லும்போது கேஸ் அசிடிட்டி, போன் பெயின் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூனில் கூட ஒரு ஆக்சிடென்ட் அலர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு தத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை டைம் கிடச்சதுன்னு போயிட்டு வாங்க. அதே போல் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபடக்கூடிய சில தெய்வங்களாக இருக்கும்போது கால பைரவர் வழிபாடு, அக்தர் புனுகு ஜவ்வாது சாற்றி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாழை படம் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்க. மிளகு தீபம் ஏற்றுங்க. 21 மிளகு 27 மிளகு சிகப்பு துணியில் கட்டி மிளகு தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. நல்ல ஒரு விரதம் இருக்கணும், நான் சுவாமிக்கு நல்ல விதத்தில் நான் சில விஷயங்கள் செஞ்சால் நான் நன்னா இருப்பேனா அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறத பழகிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 2ஆம் திருமணம் ஜாதகத்தில் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரியோர்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. இல்லை ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் குலதெய்வ வழிபாடு டைம் கிடைக்கும்போது செஞ்சுட்டு வந்துடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வாகனங்கள் வாங்கலாம். 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உண்டு. 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. அப்ராட் சான்சஸும் நிறையா இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ ஓவரால் எடுத்தோன்னா மகர ராசிக்கு ஓரளவு நன்னா இருக்குது. 2024 மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுபம், வாழ்கோளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது ஆங்கில புத்தாண்டு 2026 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிகாரம் வரையில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பொது பலன்கள். இது எல்லாமே இப்போ நான் பார்த்து சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே பாதி பேருக்கு நிறையா அப்படியே சூட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய சுய ஜாதகம்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை, ஜாதகம் இல்லையா நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146 இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சுவாமி நான் இந்த டைமில் நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு இந்த டைம் எனக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே வேலைன்னு இருப்பீங்க, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஓய்வாக இருக்கேன், நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும் சுவாமின்னு சொல்லி வீடியோ காலில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு உங்கள் ஜாதகத்திற்கான சுய ஜாதகத்திற்கான தீர்வு கிடைத்து அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.